ஸோ கைஸ் நம்ம ஹாஸ்டல்லேருந்து கிளம்புறோம். நம்ம ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டேன். பட் இன்னும் 2 பிளேஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது மட்டும் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். கோல்கொண்டாவும் சார்மினாரும் பார்த்துட்டு லெட்ஸ் மூவ் ஃப்ரம் இயர். ஓகே, இன்றைக்கி லாஸ்ட் டே ட்ரிப்போட லாஸ்ட் டே. ரூம்லாம் வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டேன். ஸோ மீதி இருக்க இடத்தெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எங்கெல்லாம் போகிறோன்னா கோல்கொண்டா, சார்மினார், மண்டி பிரியாணி, வண்டி அது லஞ்ச் அது ட்ரை பண்ண போகிறோம். ஹைதராபாத் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ரூம்மேட் வந்து என்ன சொன்னார், இல்லைடா அது கேரளாலேயும் அடிப்பொலியாக இருக்கும், அங்கே தான் மண்டி அப்படின்றாரு. சரி பார்ப்போம். ஸோ இன்னும் நம்மளுக்கு கோல்கொண்டாக்கு எவ்வளோ தூரம் இருக்குது எக்ஸாக்ட்லாம் பார்க்கலாமா? இங்கே 2.4 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடுவோங்க. ஸோ இன்னும் 1 கிலோமீட்டரில் கோல்கொண்டா ரீச் ஆகிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சூப்பராக இருக்குங்க. என்ட்ரிங்லேயே பாருங்களேன். ஆஹாஹா, உங்களுக்கு தெரியுதா? ஆனால் பயங்கர டிராஃபிக்ங்க. ஹைதராபாத் ஃபுல்லாக டிராஃபிக், செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. பெங்களூர், ஹைதராபாத், மும்பைன்னு எல்லாமே பயங்கர டிராஃபிக் தான். இது என்னது இது? ஆக்சுவலாக இதை பற்றி தெரியல. யார்கிட்ட இது என்ன இது? ஃபோர்ட்டுன்றாங்க, கோல்கொண்டா ஃபோர்ட். இது நான் ரிமூவ் பண்ணால் வண்டி சவுண்டு தான் கேட்குது. இப்போ வண்டியெல்லாம் டோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நோ பார்க்கிங்கில் வச்சுருந்த வண்டின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஜெர்சியும். ஸோ ஜெர்சி மாடுன்னு நைஸ் நைஸ் மேன், சூப்பராக இருக்கு. வந்துனே இருப்பானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் இது உள்ள மட்டும். அவங்க தான் ராஜ்யம். ராஜ்யம் இல்லைங்க, அவன் இஷ்டத்துக்கு போகிறாங்க, அவன் இஷ்டத்துக்கு வராங்க, ஒன்றுமே புரியல. பழைய காலத்து டோரு. ஸோ இன்னும் 600 மீட்டர்ஸ் தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 12:40 ஆகுது. இன்னொரு 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் செம்ம லேட்டாக சாப்பிட்டேன். அதனால லஞ்செலாம் நம்ம 3 o'clock தான், 3 to 4 ஆகும். ஸோ நம்ம வந்துட்டோம். ஐ திங்க் வி ரீச்ட். பார்க்கிங் எங்கன்னு தெரியலையே. வந்துட்டோங்க. பார்க்கிங் எங்கன்னு தெரியல, கேட்போம் ஆக்டர். पार्किंग कहाँ है भाई? राइट साइड पे लगाओ. हाँ, थैंक यू. நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டு வருவாங்க. அங்கே கேட் கிட்ட பண்ணுற முடியாது. இதுதான் பார்க்கிங் போல் தெரில கன்ஃபார்மாக. வண்டி கிண்டி தூக்கிட போகிறாங்க. இல்லை, இதுதான் பார்க்கிங்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் பாருங்களேன், மண் சிமெண்ட் எதுவும் கிடையாது. கல் 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 அவ்வளோதான். ஆனால் அது இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிது, எந்த பேஸ்மெண்ட்டும் இல்லாமல். வா ஸ்பீடாக வா, அதான் பண்ணுவீங்க. இட்ஸ் ஆப்வியஸ் ரைட். சரி வாங்க, இதுக்கப்புறம் நான் ஃபோனில் கண்டினியூ பண்ணுறேன் vlog. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கடைசியாக வந்துட்டோம் இங்கே கோல்கொண்டா ஃபோர்ட். வி ரீச் ஹைதராபாத் கோல்கொண்டா ஃபோர்ட். என்ட்ரி ஆயாச்சு. அப்படியே போக உள்ளே vlog பண்ணுறேன், உள்ளே பார்ப்போம். கம்ப்ளீட் இது என்ட்ரன்ஸ். இப்போ இங்கே எதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் வாங்கலை. மேபி உள்ளே வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. அங்கே சாரி கைஸ், அங்கே இருக்க டிக்கெட் கொண்டுறாங்க. போய் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இங்கே தான் டிக்கெட் வாங்க வந்தேன். டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா 25 rupees. 25 rupees சேஞ்ச் இல்லை, கேஷ் இல்லை. ஜிபே ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டேன். ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸ்கேன் அண்ட் பே ஃபார் கூகுள் பே ஒன்லி. ஸோ ஸ்கேன் பண்ணால் நேமு, ஆதார் நம்பர் கேட்குது. என்ட்ரு பண்ணிட்டு யூபிஐயில் பே பண்ணி டிக்கெட் இதில் டிக்கெட்டே டவுன்லோட் ஆகிருக்கு. நல்லா இருக்குல்ல ஆப்ஷன். ஸோ அதான் சொல்லலான்ட்டு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் நான் ஃபிசிக்கலாக காமிக்கலான்னு நினச்சேன், பட் அது நம்மளுக்கு மொபைல்லே வந்துச்சு. இருங்க கேட்டு பார்ப்போம். அந்த டிக்கெட் காமிச்சு ஃபிசிக்கலாக டிக்கெட் வாங்கணுமா இல்லை அதுவே போடுமா?
టికెట్ వచ్చింది ఆన్లైన్లో, అది చాలా ఇక్కడ చూపించాలా మీకు? ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இதே போதுமாங்க. ஸோ இது போதுன்றாங்க. டிக்கெட் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டிக்கெட் நீங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணிவிட்டு போகலாமா? ஃபிசிக்கல் டிக்கெட் எதுவும் தேவைப்படல. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம், நம்ம என்ட்ரி வரோம் கோல்கொண்டாவில். ஸோ என்ட்ரி ஆகிட்டு கன்டினியூ பண்ணுற வ்ளாக். இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, என்ட்ரி ஆகியாச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போது கன்டினியூ பண்ணுறேன். ஃபுட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. சாப்பாடு ஸ்நாக்ஸ் எதுவும் நம்ம உள்ள எடுத்துகிட்டு போக அலோட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் மேட்ரு எதுவும் தெரியல. இது ஏதோ இது கோல்கொண்டா ஃபோர்ட், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இது லைக் ஒரு காலத்தில் கோட்டையாக இருந்ததா என்ன மேட்ரு, இதுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், மேலே ஏறலாமா? அடி வயல் பிச்சுன்னு போகுதுங்க. இதுக்கு மேலே ஏற முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த பாயிண்டில் போய் நின்று பார்க்கணும். நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ஒரு கைடு, ஐ திங்க் இவங்க தெலுங்கில் கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒப்பாடா, இங்கே தாங்க கொஞ்சம் வெயில் இல்லாமல் நல்லா இருக்குது. எதுக்கு அந்த துடைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஒற்றை குச்சி, எவ்வளோ பெரிய ஒற்றை குச்சி பார்த்தீங்கன்னா. ரூஃப் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நம்ம ஊர் கல், நம்ம ஊர் மதுரை அங்கெல்லாம் பார்த்துருக்கேன், ராமேஸ்வரம் அங்கெல்லாம் கல் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். எனக்கு இது ஏதோ ரீசெண்டாக கட்டின பில்டிங் மாதிரியே இருக்குது. பாருங்க, எல்லாம் தட்டிகிட்டே இருக்காங்க. எதுக்கு தட்டுறாங்கன்னு தெரில. எதுக்குடா இவங்கெல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னு எனக்கே புரியல. எல்லாம் தட்டுறாங்க. ஃபுல் ஆஃப் ஃபாரினர்ஸ், லோக்கல் பீப்புள் எல்லாருமே வராங்க. நல்லா இருக்குல்ல? வெயில் தாங்க பயங்கரமாக இருக்கு. இவ்வளோ ஃபோட்டோஸ் அங்கே நம்ம போனால் நல்லாயிருக்கும்ல. ஆனால் யார் ஃபோட்டோ எடுக்கிறது நம்மளை? ஃபோன்பே இது செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் இதெல்லாம் இதில் பார்த்துருக்கேன் நான் படத்தில். செம்மையாக இருக்குல்ல? கரெக்டாக நம்ம வேலை பார்க்கும்போது தாங்க ஃபோன் வரும். இது என்ட்ரன்ஸ் இப்படி இருக்குது, இல்லை மொத்த ஃபோட்டோ இவ்வளோதானான்னு தெரியல. நம்ம அங்கே போவோம் முடிஞ்சா இந்த இடத்துக்கு. கன்னியூ பண்ணுறேன் இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கன்னியூ. உண்மையாக இருக்குல்ல? நல்ல வியூ ஒன்று, வேறு லெவல். நைஸ் ப்ரீஸ். கோல்கொண்டா ஃபோர்ட். ஸ்டெபிலைசேஷன் நம்ம கை தான். இன்னும் மேலெலாம் ஏறல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏறலாம். ஆனால் தண்ணி கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம். உள்ள எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். அவங்க அந்த காலத்தில் ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க போரில் சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ண ஆயுதங்க. நம்ம பாகுபலி, 1001 படத்துலலாம் பார்த்த மாதிரி அந்த இரும்பு, அந்த காலத்து இரும்பு எப்படி இருக்கு பாருங்கள். இரும்பு இந்த ரவுண்டு ஷார்ட் பூட் மாதிரி இருக்குது பாருங்கள் சைஸில். உலக உருண்டாக இருக்குது கல். இதெல்லாம் போருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் பாமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல? லைவாக பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. இது காமிக்கணும்னு நினச்சேன். நான் சொன்னல கைஸ், நான் சொன்னது தான் இதிலே போட்டிருக்கு பாருங்க.
Ashla Khanna is a 3-tier building having closed and open arches of different sizes on every tier. ஸோ அவங்க அந்த காலத்தில் இதுதான் அவங்களோட ஆர்ம்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸாக இருந்திருக்கு. ஸோ அதை காமிக்கிறது அதோட இடம் தான் இது. ஸோ நான் கெஸ் பண்ணது தான் இங்கே இருக்குது. இது வந்து ஆர்ம் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணுற ஏரியா, அவங்களோட ஆயுதத்தெல்லாம் வைக்கிற இடம். பாருங்கள், ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல. அவ்வளோ தூரமும் போக முடியுமா? முடிஞ்சால் டைம் இருந்தால் போவோம். டைம் இருக்குது, எனர்ஜி இருக்கான்னு பார்க்கலாம். டைம், எனர்ஜி எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக போகலாம். நம்ம செம்மையாக இருக்குது. இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்களேன். இது எப்படி கட்டியிருக்காங்க. வெறும் கல் தான், சிமெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் கல் அந்த காலத்தில். ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான வருஷமாக. செம்மங்க. அந்த டாப்க்கு போக முடிஞ்சால் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த பேலஸ்க்கு நடுவுலையே இருக்க மாஸ்க். ஸோ இந்த பேலஸில் வாழ்ந்தவங்க எல்லாம் இங்கே தான் வழிபட்டிருக்காங்க. இதுக்குள்ளேயே ஒரு மாஸ்க் ரெடி பண்ணி சிம்பிளாக இங்கே உள்ளவங்க வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க போல். சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த போர்டில் எழுதியிருந்தது. ஸோ படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக ஹார்ஷாக இருங்க. இது எதுவும் லைக் அரபிக் ஸ்டைலில் வடக்கில் ராஜ்யம் பண்ணவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே தண்ணி சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொழுகைக்கு மாஸ்க்குக்கு வரவங்க இங்கே கை காலில் கழுவிட்டு மேலே போய் தொழுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லிப்பர் போட்டிருக்க, மேலே போகலாமா? நோ, ஆல்ரெடி கேட் க்ளோஸில் தான் இருக்குது. உள்ளே போமா, உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அடுத்தது நம்ம தான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். கம் ஆன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் த அவார்ட் வின்னர் இஸ் அருண் பரத்ராம் and the channel name Explore with ABF. Yeah, here we go, man. Thank you guys. Thank you so much for this award. I never expected this. I will get it as this much earlier. Thank you so much. I thank for all my followers. It's my family members actually. And yeah, bow for you. Thank you so much guys. I enjoy my work. I enjoy travel. Thank you. இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குங்களா? ஸோ இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அட் அ டைமில் அவங்கள 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஸ்டேஜ். சூப்பரில் அட் அ டைமில் 2 ஸ்டேஜ், மேபி 3, பட் 2 ப்ராப்பர் ஸ்டேஜ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த காலத்தில். இங்கே பிடிச்சவங்க இங்கே உட்காந்து பார்ப்பாங்க, அப்படியே இங்கேருந்தே அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். Awesome man. தெரியுது அதெல்லாம் அருமையாக இருக்குது. பலாடு भी नहीं रहा वो. எதுவும் இல்லை அதில். நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ். சாதிச்சுட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் ராகேஷ், நீங்கள் தினேஷ். 2 பேரும் இஷ்ல முடியலை. இங்கே வந்து மீட் பண்ண தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவங்க தமிழ்னே எனக்கு தெரியாமல் கரெக்டாக வந்து தமிழான்லாம் நான் கேட்கல. தண்ணி இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். தமிழில் பேசுறாரு. செம்ம ஷாக்கு. அப்படி தமிழ். தஞ்சாவூர் பக்கம். தஞ்சாவூர். இப்போ வந்துருக்கு இந்த இடம் பேர் கோல்கொண்டா ஃபோர்ட். வந்தோம் நம்ம 3 பேருமே தமிழ்னால நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம ஊர் கோட்டையெல்லாம் பார்த்து நீங்கள் வந்தோடனே செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. பட் ஆனால் நல்லா இருந்தது. அந்த கல்லெல்லாம் நாங்கள் தூக்க ட்ரை பண்ணோம், பட் முடியலை. நாங்கள் மட்டும் தான் சாய்ச்சோம், யாருமே சாய்க்க கூட இல்லை. வாங்க நம்ம பீரங்கி பார்ப்போம். இந்த பீரங்கி இருங்க, இதில் இந்த ஆமாம் 2 பேரும் தெரியும். ஓகேவா? இப்போ இந்த பீரங்கியில் யூஸ் பண்ணுற அந்த கல்லாம் அதில் பார்த்தோம்ல, அதுதான் இதில் போட்டு. இது ஷோக்கு வச்சுருக்காங்களா, உண்மையாலே சுடுமா தெரில. ஆமாம், அதை மருந்து போட்டு விட்ருவானுங்க. ஆனால் இது சும்மா இதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஷோக்கு.
முடிஞ்சிச்சுங்க. கோல்கொண்டா ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சார்மினார் போகிறோம். இப்போ தான் பார்த்தேன் அது வந்து டைமிங் இருக்குது போல் 5:30 க்ளோசஸ்ன்னு போட்டிருக்கு சார்மினார். அது என்னென்னு எனக்கு தெரியல. சரி எதுக்கு ரிஸ்க்கு, இப்போ கரெக்டாக 4:30 ஆகுது. கூகுள் 45 மினிட்ஸ் காமிக்குது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 1/2 ஹவரில் ட்ரை பண்ணுவோம். அப்படியே 45 மினிட்ஸ்னால் கூட 5:15 போய்டும்ல. 10 மினிட்ஸில் ரீச் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நம்ம சாப்பிடல, அது ஒன்று தான். இப்போ சாப்பிட்டுட்டு போனால் க்ளோஸ் ஆகிடும். இதுக்காக திருப்பி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணாம். இன்ஜின் ஆயில் வேறு போடணும். வண்டி பயங்கரமாக சவுண்டு வருது. ஸோ சார்மினார் போயிட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு இருக்குது, அந்த கடைக்கு போயிட்டு முடிச்சுட்டு சின்ன வேலை இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் போட்டு பிறந்துறேன். அவ்வளோதான். ஸோ சார்மினார் ரீச் ஆகிட்டோம். கண்ணாடி கொஞ்சம் கோணியாக இருக்குது. 100 ரூபா கண்ணாடி அவ்வளோதான் இருக்கும். ஸோ சார்மினார் வந்தாச்சு. தெரியுதா? கரெக்டாக டைம் 5:10 ஆகுது, 5:15 ஆகுது. இன்னும் 15 மினிட்ஸில் கோர்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லை ஐ திங்க் அங்கே மேலே மாடிக்கு போகலான்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டாக இருங்க. இங்கேருந்தே நம்ம பார்த்துப்போம் சார்மினாரை. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, இதெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த பில்டிங் அப்படியே கலர்ஃபுல்லாக மாறிடும். ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் ஃப்ளாகாக மாறிடும். ஃபுல்லாக ஷாப்பிங் சென்டர். சரிங்க, நம்ம ஊர் டி நகர் மாதிரி. டி நகர் சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கூட்டம் இருக்குது. யூனிக் பில்டிங் இல்லை, அதிலே டைம் இருக்குது. 5:15 ஃபுல்லாக இந்த மாதிரி வாட்ச் வச்சு இயரிங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. என்னோடய செல்ஃபி ஸ்டிக் எடுத்துன்னு வந்துருக்கணும், விட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஹார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்குது, ஐஸ்கிரீம். நாங்கள் சார்மினாருக்கும் வந்துட்டேங்க. சார்மினார் முன்னாடி போய் பார்ப்போமா? ஃப்ரண்ட்டில் போய் காமிக்கிறேன். பெல்ட்டு, ஷூஸு, ஃபுல்லாக ஷாலு, ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக ஷாப்புங்க. அவ்வளோதான். சார்மினார்னானே ஏதோ நினச்சேன், தெரியல. ஃபஸ்ட் டைம் வரோம். இங்கே பாருங்கள், இன்னொன்று ஸ்ரீ பாக்யலட்சுமி டெம்பிள் சார்மினார். ஓகே, ட்ராவல் நல்லபடியாக நடந்தது. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிப்போம். நல்லா இருக்குல்ல? அம்மன், இந்த ஊரில் அம்மன் துர்கை அம்மன், அந்த மாதிரி பாக்யலட்சுமி டெம்பிள் மந்திர். ஹனுமன், ராமர் எல்லாம் இருக்காங்க. பார்த்துருங்க, ஒர்க் பண்ணிங்க. சன் செட் ஆகுதுங்க. ஸோ காலையில் ஆரம்பித்தோம் நம்ம vlog. என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான்னு கூட தெரியல, மற்றவங்க வாய்ஸ் நல்லா கேட்கும். फेस्टिवल 100 रुपये के 4. 100 रुपये के 4 பாருங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னோட மைக்கு அட்டாச் பண்ண மாட்டேன். 100 रुपये के 4 है भाई, 100 रुपये के 4, 100 रुपये के 4. फेस्टिवल 100 रुपये के 4. சின்ன வயசில் விளையாடின கேம்ஸில் இங்கே இருக்குங்க. ட்ரெயின் ஒன்று முட்டிக்காதா? இது நான் சின்ன வயசில் விளையாடிருக்கேன். மாற்றி இப்படி செட் பண்ணி அப்படி செட் பண்ணி, இது அது எல்லாமே. அது வாங்கி என்ன பண்ண போகிறோம்? குட்டி குழந்தைங்க கூட இல்லை. How much? 350. अच्छा साउंड का. I want less, man. How much you can give final? घेतले मग हातूकडे 150. This is all are same, huh? छोटा. ये छोटा कितना? 250. 150. 150. 220 लाख.
इसका क्या डिफरेंट है? सही लंबाई लंबा साउंड साउंड डिफरेंस डिफरेंस फाइन ए भी वो भी पूरा सेम है हाँ ओके सो इट्स बेटर दैट्स व्हाई ये डिसबैलेंस अच्छे है स्ट्रॉन्ग स्ट्रॉन्ग अच्छा ये स्ट्रॉन्ग ये हल्का साउंड इसका साउंड अच्छा है अच्छा है मोटा चमड़ा लेदर चमड़ा अच्छा है उसका 150 you will not give 200 फाइनल जीपे है ना फोन पे हाँ ஃபோன் பே whatever anything ஸோ கைஸ் இது 200க்கு வாங்கியிருக்கோம் நம்ம சும்மா ட்ராவல் பண்ணும்போது போர் அடிக்கும்ல சும்மா எங்கேயா உட்காந்து வாசிப்போம் வருதோ இல்லையோ ஏதோ ஒன்று வாசிப்போம் இருங்க இவருக்கு நான் பே பண்ணிவிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் 350 400 420 சொன்னார் ஃபைனலாக 200க்கு வாங்கிட்டோம் ஸோ யுவர் நேம் ஹாய் சே ஹாய் யுவர் நேம் मेरा नाम मोहम्मद नौशाद முகமது நௌஷத் இவர் காலையிலேருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எதுவுமே சேல் ஆகலையா நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் 400 சொன்னார் 200 பேசினேன் சரி எக்ஸ்ட்ரா ஒரு 50 रुपीस கொடுத்து டெய்லி சேல்ஸ் பண்ணுறாரு ये 700 का हाँ இது कितना है ये 700 ये 700 वो ये 250 250 ये super 300 okay thank you so much nice meeting you खाओ पहले खाओ and continue your job thank you bye guys இதோட நம்ம vlog ends here ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு சார்மினார் நம்ம டைம் இருந்தால் 6 o'clock அப்புறம் பார்ப்போம் 6 o'clock அப்புறம் லைட்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது பெயிண்டிங்லாம் பண்ணிட்டுருக்காங்க போல ஒரு வாட்டி பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வருவோம் அவ்வளோதாங்க விசா ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் சார்மினார் ஃபுல் ஷாப்பிங்ண்ணா ஃபுல்லாக வேறு ஒன்றும் இல்லை சார்மினார்னா நீங்கள் ஷாப்பிங்க்கு வரலாம் அதுதான் சார்மினார்னா வேறு எதுவும் நினச்சிட்டேன் நான் இன்னும் லஞ்ச் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஓலோத்துக்கு ஸோ இடன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இதான் லாஸ்ட் பார்ட் ஹைதராபாத்தோட ட்ரிப் லாஸ்ட் vlog நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கன்றது கூடிய விரைவில் நான் சொல்கிறேன் டட்டா பாய் பாய் யுவர் நேம் ஜென் உன் பேர் ஜென் உன் பேர் சையத் இஸ்மாயில் அகமத் பெரிய பேரில் என் பேர் மாதிரி அருண் பரத்ராம் அதான் ஏபிஎஃப் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை பார்த்துட்டு நான் வந்து போயிட்டு சார்மினார்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்துட்டு இருந்தேன் இவங்க பார்த்த உடனே ஓடி போய் பையன் வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் சேனலை ஆனால் நான் பார்த்தேன் உங்களை பார்த்தேன் 2 பேரும் பைக்கில் ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து குடு அங்கேருந்து ஓடி ஆனால் இருங்களா வீடியோ ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னா அவன் வரான் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க நம்ம கேமராவை பார்த்துட்டு பைக்கை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டானுங்க பசங்க நான் மறுபடியும் வரேன் நான் 4 days इधर ही है 4 दिन पूरा घूमने के लिए अम्बेडकर स्टैचू है ना वहाँ चलेगा मॉर्निंग क्या बोल हिंदी हाँ सुबह वहाँ गोलकंड ना वो फोर्ट हाँ गोल मस्जिद हाँ वहाँ गया फ्रेंड्स all they all are friends you can say your name Samad Qureshi you Zefa Qureshi yeah you all are going to subscribe my channel okay yes okay you all will come I will put it okay yes sir यहाँ पूरा I mean இது எல்லாமே சார்மினார் தான் சார்மினார் बैक साइड பக்கத்துலயே இவங்க வீடு घर है ना तुम्हारा घर पूरा इधर ही है ना yes yeah I think you all are studying right yes okay you all subscribe my channel okay say hi Yes. bye Bye. thank you guys nice meeting you tata so we will meet soon okay நம்ம பார்ப்போம் இது தமிழ் சேனல் हिंदी पूरा नहीं मालूम पढ़ने के मालूम है पढ़ने लिखने के मालूम पूरा समझ गया मतलब बात करने के नहीं आ गया अच्छा नाइस गाइस नाइस मीटिंग यू आई थिंक बाय आई एम गोइंग टू तमिलनाडु आई एम फ्रॉम चेन्नई
चेन्नई पे आ गया. हाँ, तमिलनाडु. या कल पार्ट 1 आ गया. हाँ, ये वीडियो, दिस वीडियो 3 दिन बाद में. ओके, अच्छा. हाँ, you all will come now also. It's capturing. You have pen Yeah, no, why? for your ID. ID. We need to say. You want to go, right? You can get it from this shop. Wait. Come. Bhaiya, do you have pen? They will have pen, man. These guys. अभी है, आप ही लिख दो. ये आपका पेन है. हमारे के पेन है बहुत बड़े. एक बार पटाखे छोड़ना अंकल. बुड़ुम ये गाइस பதோட ஹட். எங்கே போனாலும் பசங்க அப்படி தான் கிளியராக இருக்கானுங்க. எழுதி கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போய் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. யூ வாண்ட் another one, you can tear it and take it. பைக்னாலே ஒரு செம்ம க்ரேஸுங்க இல்லை? பைக்கு बहुत मज़ा आ गया. You tear it into 2. एक मुझे देइयो अंकल. इन कैले. रुकिया मैंने परसों को. You want this? What is it? Come. Show that hand. इधर आ गया मैन. हाथ पे लिखवा लो बस. मैं को मिल. Everyone want it. जावे रुक जा. अबे हाथ पे पटाखे छुड़वा लो, रुक जा. A, B, F. You guys are F, you know, family. Yours is very soft, man. Your hand hot, both soft. Soft है. வழவழன்னு இருக்குடா. வெண்ணெய் பட்டர் மாதிரி இருக்கு. பட்டர், you know, butter. बच्चियों की तरह गर्ल्स like girls. Not girls. It's like Boys. give space for him. Jaga. ले. You also come. फायर क्रैकर्स छोड़ो ना. EX. E कैपिटल है ना? No, you can put whatever you want. Small or caps, whatever. हाँ फिर भी साफ है. ए मेरे में ऊपर जाकर. ये क्या लिखा है? I am traveling to Bangladesh, Pakistan, Thailand by bike. सिर्फ बाइक पे पाकिस्तान को. हाँ, I am going. Continuously you should watch it. Then you will know. Okay? First time starting South India. Kodaikanal, Ooty, Kerala. Okay? You can give it to him. फायर man. क्रैकर्स. Crackers here. No, I didn't put exhaust. It's normal one, ra. एग्जॉस्ट लगा लो ना पटाखा वाले पता नहीं. एग्जॉस्ट. Exhaust नहीं है. Stand இருக்கா? 1 2 3. एक बार मिली आती आप. Okay? Bye. Tata. हाँ.